திலீப் குமார்னு சொல்ற 10 வயசு சின்ன பையன் தான் அம்மாவோட ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி ஸ்கூல் வாசல்ல போயிருக்கிறான். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னா அம்மாவும் பிள்ளையும் போயிட்டு கோடம்பாக்கத்துல தெரு தெருவா பிச்சை எடுங்கன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்போ தெரியாது இந்த தமிழ்நாட்டிலேயே இந்தியாலேயே டாப் மோஸ்ட் பெரிய டைரக்டர்னா அது ஏஆர் ரஹ்மானா மட்டும்தான் இருக்க போறாங்க. அவரோட ஸ்டோரி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1967 ஜனவரி மாசத்துல சென்னையில ஆர்.கே. சேகர்னு சொல்ற ஃபேமஸ் ஆகாத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பையனா பிறந்தவர் தான் இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான்னு சொல்ற திலீப் குமார். இந்த திலீப் குமார்னு சொல்ற சின்ன பையன் சின்ன வயசுல இருந்து மியூசிக் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருந்துட்டே இருக்கு. அவரோட அப்பாவுக்கு நம்ம எதுவுமே பெருசா சாதிக்க முடியல, தான் பையனை வச்சு ஏதாச்சும் பெருசா அச்சீவ் பண்ணிடணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இவரோட அப்பா இந்த மாதிரி நினைக்கிற இந்த டைம்ல அவர் 9 வயசா இருக்கும் போது அவர் இறந்து போயிடுறாரு. அவரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை இனிமே எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்ற இந்த டைம்ல அவங்க அப்பாவோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெண்டு விட்டு அதுல வர காசை ஃபேமிலியா ரன் பண்றாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னு அவங்க அம்மாவையும் அவரையும் அவமானப்படுத்துறாங்க அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். அங்க இருந்து அவருக்கு ஸ்கூலை சேஞ்ச் பண்றாங்க. அங்க ஒரு மியூசிஷியன் கேங் ஃபார்ம் ஆகுது. அதுல ஒருத்தர் தான் ட்ரம் சிவமணி. அதுக்கப்புறம் பேண்ட்னு ஒரு விஷயத்த அவங்க கிரியேட் பண்றாங்க. அவங்க ஃபேமிலியோட நல்லதுக்காக அவர் இஸ்லாம்ல கன்வெர்ட் ஆகுறாரு. சோ அங்க இருந்தா அல்லா ரகா ரஹமான் ஏஆர் ரஹமான் சொல்லி அவரோட பேரே மாறுது. போற போக்குள்ள MS விஸ்வநாதன், இளையராஜான்னு சொல்லி இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட இன்னும் ஆழமா மியூசிக்கை கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்காக மியூசிக் வாசிட்டு இருந்தாரு. 1987 டைட்டன் வாட்சுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு மியூசிக்க யூனிக்கா போட்டதுனால நிறைய புதுமுக டைரக்டர்ஸ் கண்ணில் பட்டாரு. 1992 ரோஜான்னு சொல்ற மணிரத்னம் சாரோட இயக்கத்துல வந்த இந்த படத்துல மியூசிக் டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. முதல் படத்தோட மியூசிக் அண்ட் சாங்ஸ் ஹிட் கொடுத்ததுனால அடுத்தடுத்த பாம்பே மணிரத்னம் சாரோட படத்துல மட்டும் இல்லாம சங்கர் சார் படத்துலயும் அவர் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. ஜென்டல்மேன், காதலன், முதல்வன் சொல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்ல மியூசிக் டைரக்டரா கம்போஸ் பண்ணி பெரிய அளவுக்கு ஹிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2000 பத்மஸ்ரீ அவார்டை வாங்குறாரு. 2008 அப்போ ஸ்லம் டாக் மில்லியனர் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஹிந்தில. ஜெய்ஹோன் சொல்ற ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி 2009 அப்போ ஆஸ்கர் அவார்டை வின் பண்றாரு. 2010 மறுபடியும் பத்மபூஷன் அவார்டு. இந்த மாதிரி அவரோட புகழ் சொல்லிட்டே போலாம். இவரை மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.